காலிஃப்ளவர் கட்லெட் செய்ய போகிறோம். காலிஃப்ளவர் கட்லெட்டுக்கு தேவையானது வந்துட்டு நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் வேக போட்டுட்டு சுடுதண்ணியில் 5 நிமிஷம் க்ளீன் ஆனவுடனே நம்ம எடுத்து கட்லெட் சேர்த்துக்கு ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். இதுலேயே வேகட்டும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு சுடுதண்ணியில் இருக்கட்டும். பைண்டிங்க்கு மட்டும் தான் நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு உருளைக்கிழங்கு போட்டாலே போதும் நமக்கு. வேக வச்சு வடிகட்டியாச்சு. இப்போ தண்ணி இருட்டும். இப்போ வந்து நான் ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். சாப் பண்ண கேப்சிகமு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு சின்ன மிளகா, பச்சை மிளகா அரைச்சி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா கேப்சிகம் கொஞ்சம் காரம் இருக்கும், ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்குறேன். அப்புறமா சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன், ஒரு வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா இருந்துருச்சு காலிஃப்ளவரில். இப்போ இதை நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கூட உருளைக்கிழங்கு சேர்த்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சியில் அரைச்சி பைண்டிங்க்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அரிசி மாவு போடுறத விட மக்கானா போடலாம், இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல். கொஞ்சம் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் மக்கானை சேர்த்துருக்குறேன் கொஞ்சம். ஏன்னா இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம டிஷ் இது நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பிசைஞ்சிக்கலாம். உப்பு சேர்க்கலை நம்ம ஆரம்பத்துலேருந்து. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் ஆப்ஷனல் தான் உப்பு சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது மேலே பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் தூவிட்டு நம்ம இது பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணி ஆயிடுச்சு. இது பொரிக்கலாம். எல்லா கட்லெட்டும் தட்டி இதில் போட்டாச்சு. இனி சிம்மில் வைக்கணும். ஏன்னா ரொம்ப ஜோராக வச்சாக்கா, ரொம்ப அதிகமாக வச்சாக்கா இது வந்துட்டு கருகிடும். ஏன்னா பிரெட் கிரம்ஸ் கருகிடும். அதனால் சிம்மிலேயே வச்சு நம்ம சுட்டு எடுக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எதுவுமே நம்ம பெருசாக போடல, எல்லாம் சின்னதாக போட்டுக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். நம்ம இது வேகட்டும். மூடி வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்ச நேரம் விட்டு அப்புறம் வரலாம், அப்புறம் பார்க்கலாம். காலிஃப்ளவர் மக்கானா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். எண்ணெயும் அதிகம் இல்லை, ஹெல்த்தியாக, எண்ணெய் கம்மியாக, ஹெல்த்தியாக சமையல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் மக்கானா